எல்லோருக்கும் நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது சுஜாதா அவர்களுடைய ஒரு சிறுகதை பொய்கள். ஒரு மனுஷாரோட கேரக்டர் என்னென்னா அனலைஸ் பண்ணி அதுக்கு ஒரு நல்ல ஒரு சுச்சுவேஷன் மாதிரி அதை விவரமாக விவரித்து ரொம்ப சுவாரஸ்யமாக அதை சொல்கிறது தான் சுஜாதாவோட ஸ்பெஷாலிட்டி. அது அத்தனையும் நிறைஞ்சிருக்கிற கதை அது. அதை தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். சுஜாதா அவர்களின் பொய்கள். ராமண்ணா கோட்டை அணிந்து கொண்டு குல்லாயை தேடினார். மணி 3:30 ஆகப் போகிறது. அவரிடம் அந்த ஆவேசம் புறப்பட்டு விட்டது. மனைவிக்கு சுகமில்லை, பல்வலி என்று பர்மிஷன் கேட்டு வைத்துக் கொண்டிருக்கிறார். டெலிஃபோனில் ஸ்ரீதரமூர்த்தியிடம் பேசிவிட்டார். பொய்கள் எல்லாம் சொல்லியாகிவிட்டது. இனி ஒரே ஒரு செயல்தான் பாக்கி. ரூபாயை கையாட வேண்டும். கேஷ் ரிஜிஸ்டரை 2 மணிக்கே மூடியாகிவிட்டது. பெட்டியை பூட்டி பத்திரமாக சாவியை பைக்குள் போட்டு கொண்டு விட்டார். பெட்டிக்குள் 1000 சுச்சம் ரூபாய் இருக்கிறது. கேஷ் புக்கிலிருந்து டாலி பண்ணி வைத்தது. புஸ்தகத்தில் உபத்திரவம் இல்லை. இடது பக்கமும் வலது பக்கமும் கூட்டல் கணக்கு சரியாக வரும். சரிபார்த்தால் தான் ஆபத்து. 300 ரூபாய் உதைக்கும். 300 ரூபாய் ராமண்ணாவின் மூக்குப்பொடி கலர் கோட்டுக்குள் இருக்கிறது. யார் பார்க்க போகிறார்கள்? நாளைக்கு காலை முதல் காரியமாக கொண்டு வந்து திருப்பி வைத்து விட போகிறேனே. இன்றைக்கு சாயங்காலத்துக்கு மட்டும் தானே இந்த 300. மேனேஜர் எப்போவாவது தான் பட்டியை திறந்து எண்ணி காட்ட சொல்லுவார். அதுவும் ராமண்ணா இல்லாமல் அது நிகழ முடியாது. சாவி அவரிடம் தானே இருக்கிறது. ராமண்ணாவுக்கு அந்த ஒரே ஒரு நாள் மாலை மட்டும் 300 ரூபாய் தேவையாக இருந்தது. ராமண்ணாவுடைய லட்சியங்கள் குறுகியவை, சிறியவை. அவை பெங்களூர் சிட்டி இம்ப்ரூவ்மெண்ட் ட்ரஸ்ட் போர்டில் பிராக்கெட்டில் இப்பொழுது பெங்களூர் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டி ஒரு 30-40 மனை வாங்கி ஒரு நெருப்பு பொட்டி அளவுக்கு வீடு கட்டுவது. அந்த வாரியத்தில் கட்டிடத்தில் அறைக்கு அறை லஞ்சம் கொடுக்க வேண்டியிருந்தது. 3 தடவை மனு போட்டும் அவருக்கு அலாட்மெண்ட் ஆகவில்லை. லஞ்சம் கொடுத்தால் தான் வேலை நடக்கும் என்று சொல்லிவிட்டார்கள். ராமண்ணாவுக்கு அவரை விட 2 மடங்கு பெரிய மனைவி இருக்கிறாள். வீட்டுக்கு போனால் மனைவி தினம் தினம் அந்த மனையை பற்றி பேசாமல் இருக்க மாட்டாள். சொந்த வீடு என்று அவரை அரித்து ராமண்ணா பாதியாக போய்விட்டார். அவருக்கு வசுந்தரா என்று ஒரு பெண் இருக்கிறாள். பீன்யாவில் ஒரு எலக்ட்ரானிக்ஸ் தொழிற்சாலையில் இணைப்புகள் செய்து ரூபாய் 150 மாதம் கொண்டு வருகிறாள். அந்த தொழிற்சாலையின் ஃபோர்மன் ஒருத்தன் வசுந்தராவை சந்தோஷ் தேட்டருக்கு அழைத்து சென்று மாடி மேல் உட்கார வைத்து ஆள் உயரத்திற்கு கிளாஸில் மில்க் ஷேக் வாங்கி கொடுத்து, நீ என்னை கல்யாணம் பண்ணிக்கொள்கிறாயா என்று கேட்கிறான். அவள் கல்யாணம் பண்ணிக்கொள்வதாக இல்லை. இந்த விவகாரம் வேற ஏதோ ஒருவரை பண்ணிக்கொள்ள செல்வதை பற்றியும் இல்லை. இது இன்றைய தேதியில் அதை பற்றி அக்கறை இல்லை. அக்கறையெல்லாம் ராமண்ணாவை பற்றியது தான். அவர் 300 ரூபாயை தன் அலுவலகத்தின் பணத்தில் கையாடியதற்கு காரணம் மனை அல்ல, குதிரை ரேஸ். ஸ்ரீதரமூர்த்தி குதிரைக்கு அருகிலிருந்தே டிப்ஸ் கேட்டு வந்து கொடுத்திருக்கிறான். இன்றைய ஜாக்பாட்டில் 2, 4, 5, 6வது பந்தயங்களில் ஃபேவரேட் வரப்போகிறது. 7வது ரேஸில் சற்றும் எதிர்பாராமல் நெவர் சே நோ என்கின்ற தொத்தல் குதிரை வந்து ஜாக்பாட் சந்தர்ப்பங்களுக்கு பலருக்கு கவிழ்க்கும்படியாக ஓடப்போகிறது. எனவே ஜாக்பாட் விளையாடினால் லட்சம் வர வாய்ப்பு இருக்கிறது. மேலும் 7வது புக்கிகளுடன் விளையாடினால் 1க்கு 50 கூட கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது என்று ஸ்ரீதரமூர்த்தி அவரிடம் ஏற்றியிருக்கிறான். ராமண்ணாவுக்கு அவன் சொன்ன விதமும் அவசரமும் நிச்சயம் ஏதோ ஞானமுள்ளவன் பேச்சாகத்தான் பட்டது. எந்த பயமாக என்னை கண்டுபிடிக்க முடியும்? ஒரு நாள் சாயந்தரத்துக்குள்ளே
300 ரூபாய் எடுத்துட்டு போயிட்டு அந்த 7ஆம் நம்பர் ஜெயித்தால் கூட போகிறோம், ஜாக்பாட் கூட வேண்டாம், மனைக்கு லஞ்சம் கொடுத்து விடலாம், வசுந்தராவின் கல்யாணத்தை நிச்சயம் பண்ணி விடலாம். நான் என்ன துர்வழியில் செலவழிக்க இந்த பணத்தை எடுக்கிறேன்? எல்லாம் நல்லதுக்கு தானே. ராகவேந்திர சுவாமிகளுக்கு மிச்சம் இருக்கும் பணத்தை கொடுத்து விடலாம். ஒரே ஒரு ஸ்வேகா வாங்கி கொள்ளலாம். அப்புறம் சரஸ்வதிக்கு ரங்கநாதால ஒரு பட்டுப்புடவை. எனக்கு இந்த கோட்டு பழசாகி விட்டது, ஒரு புதிய கோட்டு. பஸ் எல்லாம் ராமண்ணா பணம் செலவழித்து கொண்டே இருந்தார். ராமண்ணா ரேஸ் கோர்ஸில் வந்து சேர்ந்தபோது வெளியே வெஸ்ட் எண்ட் ஹோட்டல் அருகில் நூற்றுக்கணக்கான கார்கள் காத்து கொண்டிருந்தன. சுவேகா வேண்டாம், கார் வாங்கி விடலாம். சைக்கிள்கள் அப்பி இருந்தன. பெங்களூரில் இன்று ஆபீஸ் தினம். அத்தனை பேரும் என்னை போல் ஆபீஸ் கட் அடித்து விட்டு தானே வந்திருக்க வேண்டும் என்று மனதிற்குள் திருப்தி அடைந்தார். டிக்கெட் வாங்கி உள்ளே நுழைந்தார். சிகரெட் குடிக்கும் பெண்களை கடந்து புக்கைகளை நோக்கி நடந்தார். 7வது ரேஸை பற்றி பேச்சு இல்லை. முதலாவது சாமுண்டி கப்பில் ஷாலிமர் என்கின்ற ஃபேவரேட் போர்டுக்கு கூட வரவில்லை. நல்ல வேளை ஜாக்பாட்டில் இந்த ரேஸ் இல்லை. ஜாக்பாட் டிக்கெட் வாங்க ஓடினார். 7வது ரேஸில் மட்டும் அந்த நெவர்சே நோவை ஸ்திரமாக வைத்துக்கொண்டு மற்ற 4லும் ஃபேவரேட்டுகளை மாற்றி மாற்றி அமைத்து 10 டிக்கெட்டுகள் வாங்கினார். 2வது ரேஸில் சிந்தாமணி என்கின்ற குதிரை இறக்க ஓடி வந்து ஃபேவரேட்டுகளான ஜியாஜி, ராயல் சுல்தான் இரண்டையும் 2-3 வித்தியாசத்தில் ஜெயித்து விட்டது. நாசமாக போக, கடைசி செகண்டில் பின்னுக்கு இழுத்து விட்டான் என்று ஜியாஜியின் ஜாக்கி பீட்டரை திட்டினார்கள். ராமண்ணாவின் 10 ஜாக்பாட் டிக்கெட்டுகளும் முதல் ரேஸிலேயே காலாவதியாகிவிட்டன. ராமண்ணாவிற்கு ஸ்ரீதரமூர்த்தியின் பிறப்பை பற்றி சந்தேகம் வந்தது. நேராக போய் ஒரு காரப்பொரி சாப்பிட்டு விட்டு நடுங்கும் கரங்களுடன் ஒரு ஆரஞ்சு பானம் பருகினார். இனிமேல் பேசாமல் 7வது ரேஸுக்கு காத்திருந்து மிச்சம் இருக்கும் பணத்தை புக்கியிடம் அந்த நெவர்சே நோவின் மேல் கட்டி விளையாடுவது என்று தீர்மானித்து விட்டார். 7வது பந்தயத்தில் புக்கி ரூபாய் நோட்டுகளை திருணமாக்க மதித்து குப்பையாக டப்பாவுக்குள் அடைத்து கொண்டிருந்தான். நெவர்சே நோவின் மோகம் தாம் கட்டுவதற்காக கடைசி வரை தீர்மானித்திருந்தவர் தனக்கு முன் நிறைய பேர் 20க்கு 1 மூன் ஃப்ளவர் என்கின்ற அஸ்வத்தின் மீது கட்டுவதை பார்த்து ஏன்றி என்று விசாரிக்க, அவர்கள் அந்த குதிரை வருவதை விட இந்த உலகத்தில் வேறு சத்தியம் கிடையாது என்று ஒரு மனதாக சொல்ல, மனம் மாறி அந்த மூன் ஃப்ளவர் மேல் தம் மிச்ச சொத்தத்தையும் கட்டினார். மூன் ஃப்ளவர் ஆரம்பத்திலிருந்தே தயங்கி ஏதோ ஒரு திக்பிரமையிலும் பழக்க தோஷத்திலும் ஓடி 8வதாக வந்தது. சீதரமூர்த்தி சொன்னபடி நெவர் சே நோ வென்றது. பின்மாலை இருட்டில் ராமண்ணா திரும்பிய போது அவருடன் 2 ரூபாய் சில்லறையும் ரேஸ் புத்தகம் ஒன்றும் தான் பாக்கி இருந்தது. புத்தகத்தை விட்டெறிந்தார். பசி பிராணம் போயிற்று. ராத்திரிக்குள் 300 ரூபாய் புரட்ட வேற வேண்டும். சீனிவாஸ் ஐயங்கார் ஏன்றி ராமண்ணா ராவ எல்லி இஷ்டு தூரா என்றார். சீனிவாஸ் ஐயங்காரிடம் பணம் இருக்கிறது. ரிட்டையர் ஆகி ஒயின் ஷாப்பில் கணக்கு எழுதி பத்திரம் எழுதி நெவர்சே நோ போல பாய்ந்து சம்பாதிக்கிறார். பெங்களூர் தமிழர், தமிழ் கன்னடம் இரண்டுமே அவரிடம் பாடுபடும். திருப்பதிக்கு திருப்தி, சின்னஜியருக்கு சிஞ்சியர், ஷேப்பாக பேத்திகள். அவசரமாக பணம் தேவை இருக்கிறது சுவாமி, நாளை சாயங்கால கண்டித்தவா திருப்பி தந்துடுறேன் என்றார். இன்னைக்கு தேதி என்ன என்றார் ஐயங்கார். தேதி என்னவா இருந்தா தேதி கேலண்டரும் நாசமாக போகட்டும், பணம் இருக்கா கொஞ்சம் தயமாடி. ஐயங்கார் முகம் இறுகியது. நாசமாக போவதாவது நரகத்துக்கு போவதாவது இதெல்லாம் எனக்கு உதவாது.
நான் ஒரு மரியாதைப்பட்ட பிராமணன், நீயும் ஒரு பிராமணன், மத்வாச்சாரி சம்பிரதாயம், ராகவேந்திர மடத்தின் அம்சம், வேதாத்தியோகம் பண்ணுகிறவர்கள் வாயில் வரும் வார்த்தைகளா இது? ஒரு காசு கிடையாது, போய் சேரும் என்று சீறினார். சிமிசிரி சுவாமி, இந்த வார்த்தைக்காக உங்களுக்கு காசு கிடையாது. எத்திராஜ் மடத்தில் ராமையங்கார் கூட்டு வட்டி கொடுக்கிறார், அவர்கிட்ட போ, என் மூஞ்சி முன்னாடி நிற்காத. ராமையங்கார் வீட்டில் இல்லை, கீதாஞ்சலி தியேட்டருக்கு சினிமா பார்க்க சென்றிருக்கிறார். வீட்டுக்கு வந்து கோட்டை கேட்டி விட்டு குல்லாயை எடுத்து தலையை துடைத்து கொண்டார். கால் அலம்பிக் கொண்டு வந்து மனைவி கொடுத்த காராபாத்தை சாப்பிட்டார், காபி சாப்பிட்டார். சரஸ்வதி அவளுடைய தயார் நகைகளை எல்லாம் அணிந்து 2 மூக்கிலும் பேஸ்திரியாக நின்றாள். ஒரு வளையலை விற்றால் கூட போதும். இந்த குண்டுக்கு என்ன வளையல்? சரஸ்வதி, காபி சாப்பிட்டியா? எனக்கு வயிறு உபாத, காப்பி சாப்பிட்றது இல்லைன்னு உங்களுக்கு தெரியாதா? என்ன பரிகாசமா? சேச்சே. பால் சாப்பிட்டியா? உங்கள் சம்பளத்துக்கு பால் கொட்டி கிடக்குது பாருங்க, பின்ன என்னதான் சாப்பிட்ட? அதற்கு பதில் சொல்லாமல் அவள் ரேடியோ போட்டாள். லைஃப் பாய் என்று சொல்லி மணி அடித்து விட்டு ராஜ்குமார் பாட்டு பாடியது ரேடியோ. ராமண்ணா அலமாரியிலிருந்து வசுந்தராவின் பாஸ்புக் புத்தகத்தை பார்த்தார். அவள் கணக்கில் ரூபாய் 350 இருந்தது. உண்மையை சொன்னால் பணம் கிடைத்துவிடும், கூடவே திட்டம் கிடைக்கும். சரஸ்வதி இந்த விவகாரத்தை 1 வருஷம் விடமாட்டாள். சொல்லி சொல்லி காட்டுவாள். குதிரை என்றே பெயர் வைத்து விடுவாள். குதிரை பந்தயத்தை இப்போது அவர்களுக்கு தெரியவே தெரியாது. தெரிந்தால் அவர்கள் மதிப்பில் அவர் சரிந்து அழக்கூட ஆரம்பித்து விடுவார்கள். அப்பா ஸ்தானம், கணவன் ஸ்தானம் என்றெல்லாம் போலி உயரத்துக்கு உட்கார்ந்து கொண்டு இப்பொழுது ரோஸுக்கு போன் என்று சொன்னால், அப்புறம் எங்கெல்லாம் போனீங்க? சேச்சே வேண்டாம். பின்ன என்ன செய்யுது? பேப்பர் அடுக்கி இருந்தது, விற்றால் 10 ரூபாய் வரும். ரேடியோ திடீரென்று இரும ஆரம்பித்தது. ஊசியாக அதிலிருந்து சப்தம் வந்தது. இந்த ரேடியோவை ரிப்பேர் செய்து கொண்டு வாருங்கள்னு எத்தனை தடவை சொல்லியாச்சு. இதோ இப்பவே போறேன் என்றார். என்ன சேட் அப்படி சொல்லிட்டீங்க? ஜெயின் ரேடியோ வாங்கறதில்ல ராயர, இந்த மாதிரி கண்டாமுண்டா சாமான்களுக்கு கொடுத்து கஸ்தாயிட்டேன் என்றார். ரொம்ப மொட சேட், பாடுதா? நல்ல ரேடியோ. சேட் அதை பிளக்கில் செருகிய போது ராமண்ணா, ராகவேந்திர சுவாமி கொஞ்சம் நேரம் பாடவை தயைபுரி என்று வேண்டிக் கொண்டார். ஜோராக பாடி அவர் வயிற்றில் பால் வார்த்தது. உடனே அந்த ஊசிகள் கேட்க தொடங்கிவிட்டன. ரிப்பேர், கபாடி ரேடியோ. ராமண்ணா அதன் மண்டியில் மட்டேர் என்று ஒரு தட்ட மறுபடியும் பாட ஆரம்பித்தது. ஆவறதில்ல ராயர, போனா போகிறது, 40 ரூபாய் தரேன். 300 ரூபாய் கொடு சேட். சேட் காவி பல் தெரிய சிரித்தார். 300 ரூபாய்க்கு புதுசு கிடைக்கும், 5 பேண்டு, 40 ரூபாய், இல்லாட்டா எடுத்துட்டு போயிடு. ஐயே என்று மற்றொரு சேட்டை கட்டிக்கொள்ள போய்விட்டார். ரேடியோவை ரிப்பேருக்கு கொடுத்து விட்டு திரும்பி வீட்டுக்கு வந்தார். வசுந்தரா தனியாக இருந்தால் மறுபடியும் வயிற்றில் பால். அம்மா எல்லி என்றார். கடைக்கு போயிருக்கிறாள். வசு, ஒரு சின்ன விஷயம், உன் அப்பாவுக்கு ஒரு உதவி செய்வையா? ப்ராமிஸ்? என்னன்னு சொல்லுங்க, சொல்லாமல் என்னால் ப்ராமிஸ் பண்ண முடியாது என்று சிரித்தாள். பிள்ளையாக பிறந்திருந்தால் வரதட்சணை வாங்கியிருக்கலாம். இப்பவே அம்மாவை காப்பி அடித்து எடை ஏறிக்கொண்டே இருக்கிறாள். வசு, அம்மா கிட்ட சொல்ல மாட்டேன் என்றால் இந்த விஷயத்தை உன்னிடம் சொல்கிறேன். சொல்ல மாட்டேன், சொல்லு. எனக்கு பணம் வேண்ட அவசரமாக. எவ்வளவு? 300. எதற்கு? மறுபடியும் நிஜம் சொல்ல ஒரு அவகாசம். என்னை ஆஃபீஸில் டில்லிக்கு அனுப்ப போகிறாங்க, சூட் தைச்சுக்கணும். எப்போ அனுப்ப போகிறாங்க? உடனே. இது அம்மா கிட்ட ஏன் சொல்லக்கூடாது?
அவகிட்ட சொன்னால் எதுக்கு டெல்லி சூட்டெல்லாம் வேண்டுமான்னு சொல்லுவா. வார்த்தை வளரும். கல்யாண சூட் இருக்க இன்னொருது, அது சின்னதாக போயிடுது. வசுந்தரா உள்ளே போய் அவர் சூட்டை எடுத்துக்கொண்டு வந்து எங்கே போட்டு பார்க்கலாம் என்றாள். சரியாகத்தானே இருக்கிறது என்று நினைக்கிறேன். பட்டனே இல்லை. பட்டன் தைச்சி தரேன், போட்டு பாரு. உன்னை சூட்டில் பார்க்க வேண்டும் போல இருக்கிறது. உங்ககிட்ட 300 ரூபாய் இருக்கே வசு. பாஸ்புக்கை பார்த்தியா? அதில் என்ட்ரி ஆகலை. வீட்டு செலவுக்கு 250 எப்போ எடுத்தாச்சு. நீ போட. ராமண்ணா சூட்டை பொத்தென்று கீழே போட்டார். பக்கத்தில் சரஸ்வதி குரட்டை விடுவது கேட்டது. ராமண்ணா மலங்க மலங்க வீழ்த்திருந்தார். என்ன பண்ணுவான்? சஸ்பென்ஷன் பண்ணுவானா? ப்ரைவேட் கம்பெனியாச்சே, டிஸ்மிஸ் பண்ணி தொலைச்சிடுவானா? படுத்திருந்த கட்டில் அக்கா கழட்டி விட்டால் எவ்வளோ கிடைக்கும்? சே, என்ன புத்தி பேதலிப்பு. ஜெயிலில் போட்டு விடுவாங்களா? 300 ரூபாய்க்கு ஜெயிலுக்கு அனுப்புவாங்களா என்ன? நாளைக்கு இன்னொரு நாள் இருக்கிறது. மேனேஜர் எப்பொழுதாவது தான் கேஷ் வெரிஃபிகேஷன் வருவார். மாதத்தில் ஒரு தடவை. போன தடவை 20ஆம் தேதி கூப்பிட்டார். இன்னைக்கு 7. 7ஆம் நம்பர் குதிரை, 7ஆம் நம்பர் ரேஸ். கமான் மூன் ஃப்ளவர். நாளைக்கு நிச்சயம் மேனேஜர் பணம் சரி பார்க்க வரமாட்டான். 18ஆம் தேதி தான் வருவான். இன்னும் 11 நாள் இருக்கிறது. அதற்குள் 300 ரூபாய் புரட்ட முடியாதவன் ஆண்மகனா? 2 நாட்கள் போதும். ராமையங்கார் இருக்கிறார், லிங்கப்பா இருக்கிறார். ஸ்ரீதரமூர்த்தி சகவாசமே வேண்டாம் இனிமேல். மறுநாள் ஆஃபீஸில் திருடனை போல உணர்ந்தார். சின்ன சின்ன வவுச்சர்கள் தான் வந்தன. ஒவ்வொரு தடவையும் எவனாவது கிட்ட வரும்போது மனக்குதிரை குட்டி உதைத்தது. இருக்கிற பணம் 2 நாளைக்கு போதும். அதற்குள் சாப், உங்களை மேனேஜர் கூப்பிடுறாரு. ராமண்ணாவுக்கு உடல் பூரா குப்புன்று வேர்த்தது. எதற்கு? இதற்கு இருக்காது, வேறு ஏதாவது விஷயம் இருக்கும். மேனேஜர் சின்ன பயல், அகலமாக டை கட்டி கொண்டிருந்தான். அவன் மேஜை சுத்தமாக இருந்தது. என் மகன் போல வயசு. எங்களை விட 4 பங்கு சம்பளம் இவனுக்கு. ஒடுங்கி சாக வேண்டியிருக்கிறது இவனுக்காக. சுவாமி தேவரே, என்னை காப்பாற்று. சின்ன பையன்தான், இறக்க குணம் இருக்கும். ஆனால் உட்கார கூட சொல்ல மாட்டேன் என்கின்றானே. மூஞ்சியில் கோபமா? எப்பொழுதும் இவன் மூஞ்சி இப்படித்தான். மிஸ்டர் ராமண்ணா, கேஷ்பேக் எடுத்து வருகிறீர்களா? ஏன் சார்? போச்சு, சர்வமும் போச்சு. பேலன்ஸ் எவ்வளவு இருக்கிறது என்று பார்க்க வேண்டும். ஏன் நிற்கிறீர்கள்? குவிக். வெளியே வந்தவருக்கு விரல்கள் அத்தனையும் நடுங்கின. தலையில் வியர்த்தது. என்ன பொய் சொல்லலாம்? என் மனைவிக்கு பல்வலி இல்லை, இருதயத்தில் ஒரு வாழ்வு கோளாறு. அதற்கு வேலூருக்கு அவளை அழைத்து கொண்டு போய் சர்ஜரி பண்ண வேண்டும். அதற்கு பணம் தேவைப்பட்டது. அதை என்னிடம் சொல்லியிருக்க வேண்டாமா? நீங்கள் பிஸியாக இருந்தீர்கள். பிஸியாக இருந்தால் திருடுவதா? ஒரு 5 நிமிஷம் கூட நான் அகப்பட மாட்டேனா? மனைவிக்கு இருதய கோளாறு என்று சொன்னீர்களே, உங்கள் டாக்டர் யார்? பார்த்தசாரதி சார். மேனேஜர் டெலிஃபோனை எடுத்து பார்த்தசாரதிக்கு ஃபோன் பண்ண தொடங்கிய போது, வேண்டாம், ஃபோன் பண்ணாதீர்கள். நான் வேலையை ராஜினாமா செய்து விடுகிறேன். நான் பொய் சொன்னேன், ரூபாயை ரேஸில் தொட்டுவிட்டேன் என்று அலறினார். ராமண்ணா கேஷ் புக்கை மேனேஜரிடம் கொண்டு வந்து காட்டினார். 1220. என்ட்ரி ஏதாவது பாக்கி இருக்கிறதா? இல்லை சார். பெட்டியில் 1220 இருக்கிறது என்கிறீர்கள். ஓ, எதற்கு சார்? ஹெட் ஆஃபீஸ்லேருந்து கடிதம் வந்திருக்கிறது. உங்கள் இன்க்ரிமெண்ட் தேதியை பற்றி நீங்கள் ஒரு மனு கொடுத்திருந்தீர்களே, அது உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகி இருக்கிறது. ஜூன் மாதத்திலிருந்து உங்கள் சம்பளம் 50 ரூபாய் அதிகம் பண்ணும்படி சொல்லியிருக்கிறார்கள். 6 மாதத்திற்கு அரியர்ஸ் 300 ரூபாய். அதை எடுத்துக்கொண்டு என்ட்ரி போட்டு விட்டு ஒரு ரசீட் டைப்பிடித்து ஸ்டாம்ப் ஒட்டி கையெழுத்து போட்டு விடுங்கள். ராமண்ணா
திரும்பி சீட்டில் வந்து உட்கார்ந்தவாறு தொள தொளவென்று காற்று நீங்கின பலூன் போல இருப்பதை உணர்ந்தார். அப்பாடா, சுவாமி தேவரே, காப்பாற்றி விட்டீர். மந்திராலயத்துக்கு போக வேண்டும். ராகவேந்திரன் அருள்தான். தப்பித்தேன், ஐயோ தப்பித்தேன், மயிரிழையில் தப்பித்தேன். தேவன் எனக்கு அருள் செய்து விட்டார். சுவாமி, உனக்கு மகாவந்தனம், பிரணாமங்கள். ராமண்ணா மத்தியானம் ஸ்ரீதரமூர்த்திக்கு டெலிஃபோன் செய்தார். பொய்கள் என்ன ஒரு அருமையான கதை. ஒரு செகண்டும் என்ன போகிறது, என்ன போகிறதுன்ற ஒரு ஆவலை தூண்டுற, அவர் அடுத்தது என்ன பண்ண போகிறாருன்னு தெரிஞ்சுக்கிற ஒரு விறுவிறுப்பை அத்தனையும் அப்படியே இந்த கதையில் கொட்டி கொடுத்துருக்கார் சுஜாதா அவர்கள். வழக்கம் போல் கடைசி ரயிலில் ஒரு சிக்ஸர் எத்தனையும் முடிஞ்சு பாடா மயிரையில் உயிர் தப்பிச்சேன் அப்படின்னு ராகவேந்திர சுவாமிக்கு எல்லாம் பண்ணிவிட்டு ஒரு சின்ன கேப் கொடுத்து கதையிலே ஒரு கொஞ்சம் கேப் கொடுத்துருப்பார், கொஞ்சம் கீழே மறுபடியும் அந்த ஸ்ரீதரமூர்த்திக்கு ஃபோன் பண்ணிடலான்னு. ஃபண்டாஸ்டிக் கதை. இதுவும் நல்லா ஞாபகம் இருக்குது. வந்த புதுசில் இளைஞர்களிடமும் எல்லாரிடமும் நல்ல ஒரு வரவேற்பு பெற்ற கதை. நிச்சயமாக இதை நீங்கள் எல்லோரும் ரசித்து கேட்பெல்லாம் வழக்கம் போல் நம்புகிறேன். நன்றி, வணக்கம்.